தோசை மாவு அரைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸு ராகி ஒரு கப் எடுத்துக்கணும், வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், உளுந்து அரை கப் எடுத்துக்கலாம், இட்லி அரிசி அரை கப் எடுத்துக்கலாம், சாப்பாட்டு அரிசி அரை கப் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஷோக் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிலேயோ அல்லது கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சிட்டோம்னா நமக்கு ராகி தோசை மாவு ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இட்லி வேணுன்றவங்க ராகி இட்லி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு ராகி இந்த மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் ஊறி வச்சு ஒரு முறை தண்ணியை கலைஞ்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஜாரில் இது மாதிரி போட்டாச்சு, உடனடியாக அரைச்சி கொண்டு வரேன். நைஸாக அரைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை, ராகி இட்லி எல்லாமே செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை செய்கிற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ராகி இட்லி கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரமாதமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம தோசை ஊற்றினோம்னா ராகி தோசை சூப்பராக வரும். இதில் வேணால் நம்ம ஆனியன், வெஜிடபிள்ஸ், கேரட் அது மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம துருவி ஆட் பண்ணி தோசை சுட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் நமக்கு, ஹெல்த்தியான மார்னிங் அண்டு ஈவினிங் டிஃபன் நமக்கு ரெடி ஆகிடும். மாவு 4 மணி நேரம் சூப்பராக புளிச்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம்.